Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இவன் கெஞ்சில ஆண்டவனே அப்படின்னு அழுகிறான், கெஞ்சிறான். சரி போன்னு மனதிறங்கி அவனுடைய கடனை மன்னித்து அனுப்புகிறான். ஒரு அற்புதமான ஒரு கதை இது. மன்னிக்கிறாரு. அங்கே தான் இந்த பொறுமைங்கிற வார்த்தை வருது. பொறுமைங்கிறது இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டுனா கிரேக்க மொழியில் இருக்கிற இந்த வார்த்தைக்கு வெறும் ஒரு வார்த்தை வராத அர்த்தம். ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்கள் அதில் அடங்கி இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்டது என்ன? நீடிய லெங்த் ஆஃப் டைம், ரொம்ப நீண்ட நாட்கள் அப்படிங்கிறதும் அடங்கியிருக்குது. சாந்தம், பொறுமையாக இருக்கிறது, சகிச்சிட்டு இருக்கிறது, அதுவும் அடங்கி 2 கருத்துக்கள் அதில் அடங்கியிருக்குது. அந்த வார்த்தையில் ஒரு பகுதி என்னன்னா கொதிக்குது பாருங்க, பாய்லிங். அந்த அர்த்தத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை. நீடிய சாந்தம்னா எல்லா விதமான சூழ்நிலையிலும், கொதிப்படைய வைக்கிற சூழ்நிலையில், நமக்கு யாரோ ஒருத்தர் தீங்கு இழைக்கிறார்கள், நம்மகிட்ட யாரும் அவ்வளோ பெரிய கடன் ஒன்று வாங்க போகிறது நம்மகிட்டே இல்லை. அந்த மாதிரி இது பொதுவாக ஒரு தீங்கு இழைக்கிறதை பற்றி சொல்லியிருக்கு. அவன் ஒரு தீங்கு பண்ணிட்டான், அது மாதிரி மற்றவர்கள் நமக்கு தீங்கு இழைக்கும் போது கொதிப்படைகிறோம் இல்லையா? அந்த கொதிப்புன்ற வார்த்தை அங்கே வருது. கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் அது அடங்கியிருக்கு, கொதிப்பு. கொதிப்படைகிற விதத்தில் அவன் அவ்வளோ பெரிய ஒரு தீங்கை பண்ணிட்டான், தாங்கிக்கவும் முடியாது அவனாலையும். என்ன நடக்கிறதே வேறு, அந்த அளவுக்கு கொதிப்பு அங்கே உண்டாக வேணும். ஆனால் அப்படி உண்டாகாதபடி, வளையாதபடி உறுதியாய் நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நீடிய சாந்தம், அதை பற்றி தான் இங்கே வேதம் பேசுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே கொண்டு போகிறோம் பாருங்கள். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால், இங்கே பாருங்கள், பொறுமையை பற்றி பேசுது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். எதுக்கு சொல்கிறாரு? முன்னால் வசனங்களை பார்த்தீங்கன்னா, என் நிமித்தம் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாயிலும் அழியாது. அவங்களுக்கு நடக்க போகிற பிரச்சனைகள், அவங்களுக்கு வரப்போகிற எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் இயேசு. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, உங்கள் பொறுமையினால், அந்த நேரத்தில் ஜாக்கிரதை, பொறுமை இழந்துடாதீங்க. கொதிப்படைகிற ஒரு சூழ்நிலை, ஹீட்டு ஏற்றுவாங்க, துன்பம் அதிகமாகும், பெர்சிக்யூஷன் அதிகமாகும், துன்பப்படுவீங்க, ரொம்ப பல விதத்தில் உங்களை துன்பப்படுத்துவாங்க. அப்படி நடக்கும்போது ஹீட்டு ஏற்றுற மாதிரி அது வளையாத இரும்பு மாதிரி இருங்க. அதுதான் பொறுமை. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள்னா, கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, உங்களுடைய ஆத்துமா வாழ்வை, உங்களுடைய மீட்பை, கடவுளோடு இருக்கிற உங்களுடைய உறவை, அதை பத்திரமா காத்து கொள்ளுங்கள். அதை இழந்துடாதீங்க. ஹீட்டை ஏற்றுறவொன்னே கடவுளோட உறவாது இதெல்லாம் வேணாம்பா, எனக்கு இதனால தான் இவ்வளோ பெரிய தொல்லை அப்படின்னு போயிடாத. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளையாதபடிக்கு உங்கள் இருதயங்களை உறுதிப்படுத்துங்கள். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் ஆவியானவர் நமக்குள்ள செய்கிறார். பாருங்க, பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிறைய வருது. அதையெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக சந்திக்கிறோம். எல்லாருமே பிரச்சனையை சமாளிக்கிறது நமக்கு பழக்கமாயிடுச்சு இல்லையா? சரி, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும், சில மாதங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அப்புறம் நம்ம தாண்டி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி எத்தனை தடவை வந்திருக்கிறோம் இல்லையா? பொறுமையாக இருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது தேவையில்லை. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வர்ற மாதிரி சில துன்பங்கள், பிரச்சனைகள் வருது, அதை கடந்துடுறோம் சுலபமாக. ஆனால் சில நேரங்களில் ரொம்ப கொதிப்படையக்கூடிய ஒரு சில காரியங்கள், பிரச்சனைகள் வருது. யாரோ நமக்கு தீங்கு இழைக்கிறார்கள், கெடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வெறும் அப்படியே அதை ஸ்மூத் செயிலிங் அப்படியே வந்துட்டு இருக்க முடியாது. நின்று ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டெலிபரேட்டாக நின்று யோசித்து பார்த்து
அடடே இது ரொம்ப பொல்லாத சூழ்நிலையாக இருக்குது, இந்த நேரத்தில் நான் என்னுடைய பொறுமையை இழந்துடக்கூடாது, நான் எனக்கு இருக்கிற இந்த ரட்சிப்பு, என்னுடைய மீட்பு, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம், ஆண்டவரோடு இருக்கிற உறவு அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. இதனால் இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் வேற ஒரு மனுஷனாக மாறிடக்கூடாது, இந்த சூழ்நிலை என்னை கெடுத்துடக்கூடாது, என்னை குட்டிச்சவராகிடக்கூடாது, என்னை மாற்றிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக உறுதியாக அந்த இடத்துல நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் வரத்தான் செய்யுது இல்லையா? அப்போ இந்த லாங் சஃபரிங்ன்றது, நீடிய சாந்தம்ன்றது சாதாரணமாக வர்றதில்லை. இது ஒரு பெரிய தீர்மானம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், அவரோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். ஆகவே அது கெடுற மாதிரி நான் இதில் நடந்து கொள்ள போகிறதே கிடையாது. என்ன நடந்தாலும், எவ்வளவு கொதிப்படைய வச்சாலும், யார் என்ன பண்ணாலும், நான் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் தான் நான் அதை நடந்து கொள்ள போகிறேன். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு, அவரோடு இருக்கிற உறவு அதெல்லாம் நான் இழக்க தயாராக இல்லைன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து, அப்படி அதன் மூலமாக இந்த நீடிய சாந்தத்தை உடையவர்களாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்தத்தில் பார்த்திங்கன்னா, இந்த கொதிப்பு என்பது கோபம், கசப்பு, இதை பற்றி பேசுது. கோபம், கசப்புங்கிற அப்படிப்பட்ட காரியங்களை, கசப்பையும் கோபத்தையும் கிளப்புகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த கோபமும் கசப்பும் நம்மளை மெல்ட் பண்ணாதபடிக்கு, உருக பண்ணாதபடிக்கு, நம்மளை உருகுலைக்காதபடிக்கு, இரும்பு எப்படி வளைக்கப்படுதோ ஹீட்னால, அதுபோல் நம்ம வளைஞ்சிடாதபடிக்கு, இப்படி இருந்தவங்க எப்படி கோணல மாநிலம் ஆயிடாதபடிக்கு, அப்படி ஒரு கிருபை நமக்குள்ளே வேலை செஞ்சு நம்மை உறுதியானவர்களாக மாற்றுகிறதுங்கிறார். இன்னொரு வசனம் திருப்புங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும் பாருங்கள், இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், இப்போ கவனிங்க, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் கவனிங்க. கசப்பை எப்படி வர்ணிக்குது பாருங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்காதபடிக்கு. யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்காதபடிக்கு. அதாவது கொதிப்பான சூழ்நிலையில் உண்டாகும்போது யாரோ ஒருத்தர் நமக்கு எதிராக தீங்கு செய்கிறாங்க, அந்த கசப்பு, அதன் மூலமாக உண்டாகிற கசப்பு ஒரு வேராக வர்ணிக்கப்படுகிறது. மரத்துக்கு வேர் இருக்குது பாருங்கள். சில நேரத்தில் மரத்தை வெட்டணும்னு நினச்சி மரத்தை வெட்டி தள்ளிடுறோம். பெரிய இப்போல்லாம் இந்த எலக்ட்ரிக் சாவை கொண்டாந்தா கரன்னு சரன்னு போட்டால் முடிஞ்சு போகுது கதை. ஆனால் ரூட் அங்கே இருக்குதுங்க, வேர் அங்கே இருக்குது. வேறு இப்படி மேலே வெட்டிட்டு போனீங்கன்னா திருப்பி கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். வேரோடு எடுக்கணும், அதை உள்ளே நோண்டி பேத்து எடுக்கணும், வேரோடு அதை எடுக்கணும், வேறே இல்லாமல் பண்ணணும், இல்லைன்னா திரும்பி வளர்ந்துடும். கசப்பை அப்படி வர்ணிக்கிறது. எப்படி வர்ணிக்குது? கசப்பான, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி, அதனால் கெட்டு போகாதபடிக்கு அப்படின்னு. அப்போ கசப்பை வேர்னு சொல்லுது, ரூட் ஆஃப் பிட்டர்னஸ்னு வருது ஆங்கிலத்தில். அது ஏன் ரூட்டுன்னு வேதவசனம் வர்ணிக்குது? 2 காரணங்கள். ஒன்று, கசப்பை எப்பவும் நம்ம அது இருக்குதுன்னு காட்டுறதே கிடையாது. கோபம், கசப்பு அதை மட்டும் எப்படியோ மறைச்சிட்றோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ள மனசு வச்சுருக்கேன், வா உன்னை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, என்ன இப்படி பண்ணியா நீ, உன்னை நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. இவருக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னு, எனக்கு மட்டும் என்ன வெளிப்பாடாவது? எல்லாம் மனுஷர்கள் தான், நம்ம எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதனால சொல்கிறேன், பண்ணியிருக்கோமா இல்லையா? உள்ளத்தில் வச்சுக்குவோம். வெளியே, ஏன்னா வெளியே காட்டினா அசிங்கம். அந்த கசப்பை வெளியே காட்டினா நம்மளை சீப்பாக நினச்சிருவானுங்க. என்ன இப்படி கோவப்படுறாரு இந்த ஆள், என்ன இப்படி கசப்பு வச்சுருக்கிறானே, இவ்வளோ விரோதத்தை உள்ளே வச்சுருக்க அப்படின்றான். அதனால் அதை மறைச்சிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்றேன் ஒன்றுன்னு உள்ளே கரம் வைக்கிறது அவனை. அதனால தான் இதை வேர்னு வர்ணிக்குது. அது ஏன் வேறு? இது ஏன் வேறுன்னு சொன்னால், அது மறைக்கப்படுகிறது. நம்மால் அதை மறைச்சி வச்சுக்கிறோம், அதை ஹைட் பண்ணுறோம் நம்ம, இல்லையா? சரி, அது ஒரு காரணம். மற்றதெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம். ஒரு மனசோர்வு இருந்தால் கூட எனக்கு மனசோர்வாக இருக்குன்னு சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. சில நேரத்தில் வேறு சில காரியங்கள் நமக்கு இருக்கும்போது, அதாவது ஒரி, கவலை, பாரம் அதெல்லாம் இருக்கும்போது கூட மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது, பாரமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
கோபம், கசப்பு இதை மட்டும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கசப்பு ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். நம்ம கசப்பு இருக்குன்னு ஒரே கசப்பாக இருக்குதுங்க, அது நினச்சாலே ஒரே கசப்பாக இருக்குது எனக்கு உள்ளத்தில் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய கேரக்டர் அது வந்து மோசமாக காட்டுதுன்னு அதை மட்டும் மறைச்சிடுறது. அதனால தான் அது வேறுனா அது மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, ஏன் இதை யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் தீட்டுப்படாதபடின்னு ஏன்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த கசப்புங்கிறது, இந்த கோபம் கசப்பு அப்படிங்கிறது ஆழத்திலிருந்து வேலை செய்கிறது. வேர் எப்படி சும்மா அடியில் இல்லைங்க, ரொம்ப ஆழத்தில் இருந்து வேலை செய்யுது. எவ்வளோ ஆழத்தில்னா நம்ம ரொம்ப நோண்டணும், அதை பார்க்கணுன்னா ரொம்ப நோண்டணும். லேசாக தெரியாது, நமக்கே தெரியாது ஒரு வேர் போயிருக்குதுன்னு. இதில் இதுக்கு ஒரு பெரிய வேர் இருக்குது, ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்றது நமக்கே விளங்காமல் இருக்கும். அவ்வளோ மறைஞ்சிருக்குது. நம்ம மறைக்கிறது வேற, இது மறைஞ்சு இருக்கிறது வேற. அதுதான் சொல்ல வர்றேன். இது மறைஞ்சு இருக்குது, நமக்கே தெரியல. இது மறைஞ்சிருந்து அடியில் ஆழத்தில் இருந்துக்கிட்டு, இருதயத்தின் ஆழத்தில் இருந்துக்கிட்டு நம்ம அது மாற்றி கொண்டிருக்கிறது, கெடுத்து கொண்டிருக்குது. எப்படி கெடுக்குது? நம்மளை வளைக்குதுங்க. அது நம்மளை ஒரு வேறு விதமான புத்தி உள்ளவனாக மாற்றுது. இந்த கசப்பு என்னும் வேர் பொல்லாதது பாருங்க. உங்களை ஒரு எரிச்சல் மிக்க ஒரு ஆளா, ஒரு கசப்புள்ள ஆளா, நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் உள்ளே வளர்கிறதுக்கு, இது படறதுக்கு இடம் கொடுத்தா, இதை அப்படியே விட்டால் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஆளுடைய கண்ணில் பார்க்கலாம் அந்த கசப்பை, வார்த்தையில் பார்க்கலாம் கசப்பை, முகத்தில் பார்க்கலாம் கசப்பை, நடவடிக்கையில் பார்க்கலாம் அந்த கசப்பு. அந்த கசப்பு எல்லா விதத்திலும் வெளிப்படும். அவனுக்கே சுகமெல்லாம் போயிடும் ஆளுக்கு. ஏன்னா அவ்வளோ கசப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழும்போது எல்லா விதமான வியாதியும் ஒட்டிக்குது பாருங்க. ஏன்னா சரீரமே ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவ்வளோ கசப்பு உள்ள இருக்குது. இருக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க இன்னைக்கு. எவ்வளோ பெரிய உண்மையை சொல்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்க வேண்டிய சத்தியம் பாருங்கள். வேத வசனம் இருதயத்தை பற்றி பேசுது. வேத வசனம் சும்மா நீங்கள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டீங்க, உட்கார வச்சுட்டு பாட்டு பாடி இது வார் ஒழுங்கா இல்லைன்னா கர்த்தர் தண்டிப்பார், ஒன்று கையை உடைச்சிடுவார், காலை உடைச்சிடுவார், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது கிறிஸ்தவ பிரசங்கம் கிடையாது. இருதய மாற்றம் எப்படி உண்டாகிறது என்பதை போதிப்பது தான் கிறிஸ்தவ பிரசங்கம். நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் கேட்குறது கிறிஸ்தவ பிரசங்கமானு முதல்ல தெரிஞ்சுங்க. சும்மானு கேட்டால் போதாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இருதய மாற்றத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இது உள்ளத்தை தொடும் பாருங்க. இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஆளாக மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் உங்களை மாற்ற பார்க்குது, வேற ஒரு ஆளாக ஆக்க பார்க்குது. ஒருவேளை இவ்வளோ நாள் கசப்பில் வாழாத ஆளை கசப்புள்ளவனாக, வெறுப்புள்ளவனாக, பகையை உள்ள வச்சுக்கிட்டு வாழ்கிறவனாக, இருதய கடினம் உள்ளவனாக மாற்ற பார்க்குது. உள்ளே வருது, அது உள்ளே உங்களை ஊடுருவுகுது, ஆழமாக போகுது, உங்களை திரிக்குது, உங்களை சினிக்கலாக்குது. அதாவது எல்லார் மேலேயும் சந்தேகம், எல்லாரும் மோசமானவன், எவனையும் நம்பக்கூடாது, எல்லாருமே அப்படி தான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பேசுகிற ஆளுகளை உள்ள கசப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் எல்லார் மேலேயும் வெறுப்பு, எல்லாத்து மேலேயும் வெறுப்பு, எல்லாத்தையும் குறை சொல்கிறது, தப்பான அபிப்பிராயம், மற்றவங்க மேலே தப்பான அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது. அவர் இப்படி ஆக்கும், இது இப்படி ஆக்கும், அது அப்படி ஆக்கும். ஏன்னா உள்ளத்தில் கசப்புனால வர்ற பேச்சு, அதெல்லாம் உள்ளத்தில் கசப்பு வந்துருச்சு பாருங்கள். அந்த கசப்புனால நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி கசப்பாக நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஹலோ, இந்த கசப்பு யாரை கெடுக்குது? கசப்பு யாருக்கிட்ட இருக்குதோ அந்த ஆளை கெடுக்குது. அந்த ஆள் நோயாளி ஆக்குது, அந்த ஆளை வித்தியாசமான ஆளை ஆக்குது. முகத்தில் இருந்த களை கூட இல்லாமல் போயிடுது பாருங்கள். கண்ணில் இருக்க அந்த தெளிவு கூட இல்லாமல் போயிடுது. ஏன்னா அந்த கசப்பு அவனை ஆட்கொள்ளுகிறது. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதான் வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 4:23. அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கண் எப்போ தெளிவாக இருக்குது, எப்போ முகம் களையாக இருக்குது, எப்போ சந்தோஷம் சமாதானம் நம்மளை ஆட்கொண்டு அது சுகத்தினால் நம்முடைய சரீரத்தை நிரப்புகிறது, நம்முடைய மனதை நிரப்புது, நம்முடைய வாழ்க்கையை நிரப்புதுன்னா கசப்பு நீங்கி அங்கே இதிலிருந்து நம்ம விடுபடும் போது தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகும். நிறைய பேர் இந்த கசப்புலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க அப்படியே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. இதை பற்றி யாரும் சொல்கிறதும் கிடையாது. கோயிலுக்கு போனால் அவங்க முடியை பற்றியும் சட்டையை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை மாற்று, அதை மாற்று, அதை கழட்டி, இதை போடு,
அப்படின்றத பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பிஸியாக. இல்லை அந்த பாவம் செய்யாத இந்த பாவம் செய்யாத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உன்னை கர்த்தர் உன்னை போட்டு தள்ளிடுவார். அப்படி பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது. இருதயத்தை பற்றி யாரும் சொல்லாதனால அப்படியே வாழ்ந்து கழிச்சிடுறாங்க கிறிஸ்தவர்கள். அதனால தான் கவனிக்கணும் பாருங்க. அப்போ ஒரு வேர், கசப்பின் வேர், வேர்னு வர்ணிக்கிறதுடைய காரணம் அதுதான். என்ன சொல்ல வர்றாரு, இந்த போதனையினுடைய முடிவு எப்படி போகுதுன்னு பாருங்க. 18ஆம் அதிகாரத்தில் மத்தேயில இந்த ஓமையினுடைய முடிவு எப்படி போகுதுன்னு பாருங்க. அவனை விடுதலை பண்ணிடுறாரு, மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான்னு இருக்குது 27 28ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. அப்புறம் தான் அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போய் 100 வெள்ளி பணம் இவனுக்கு ஒருத்தன் தர வேண்டியது இருக்குது. 10,000 தாலந்துன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டேன். 100 வெள்ளி பணம்ன்றது அற்பமான காசுங்க, ஒரு 2-3 மாதம் சம்பளம், அவ்வளோதான். அதுக்கு இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அதை விட பெரிய வித்தியாசம். அது 10,000 வருஷம் சம்பளம், இது 3 மாதம் சம்பளம், அவ்வளோதான். 100 வெள்ளி காசு, 2-3 மாதம் சம்பளம். இந்த ஒரு சின்ன விவகாரத்துக்காக அவனை பிடிச்சி நீ கடனை கொடுன்னு திருப்பி கேட்குறான். இவன்கிட்ட வாங்கினவன்ட்ட அவன் கெஞ்சுறான், இவன் கெஞ்சினா மாதிரியே கெஞ்சுறான் பாருங்க. அந்த வார்த்தையில் அப்படியே போட்டிருக்காரு இயேசு சொல்லும்போது, அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் இவன் சம்மதிக்காமல் அவனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடணும்னு சொல்லி அவனை பிடிச்சி கொடுத்து லீகல் ஆக்ஷன் எடுத்து அவனை உள்ளே தள்ளிடுறான். நடந்ததை பார்த்துட்டு போய் மற்ற ஆட்கள் ராஜாட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, பாருங்கள் இப்போ இவனை அவ்வளோ பெருசாக மன்னிச்சு விட்டீங்க. போனான் அவனுக்கு ஒருத்தன் கடன் தரணும், ஒரு அற்ப காசு, அந்த கடனை கொடுக்கலன்னு சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தொண்டையை நெரிச்சுன்னு இருக்குது, அப்படியே இருக்குது. தொண்டையை நெரித்து அப்படின்னே இருக்குது 28ஆம் வசனத்தில். தொண்டையை நெரித்து ஆளை பிடிச்சி போலீஸில் கொடுத்து அவனை உள்ளே தள்ளி கொடுத்து தேர்ற வரைக்கும் விடக்கூடாதுன்னு பண்ணியிருக்கிறான் இவன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ராஜா இவனை கூப்பிட்டு பேசுகிறாரு பாருங்க 32ஆம் வசனத்தில். எப்படி முடியுது பாருங்க கதை. அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். இந்த ராஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச ராஜாவாக இருக்கார். ஏன்னா மனதிறங்கி கடனை மன்னித்து அவனை போக விட்டான். அப்படின்னா நமக்கே அடே அப்பா என்ன ஒரு எந்த ராஜா அவர், இப்படி ஒரு ராஜா நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா, என்ன ஒரு அருமையான ராஜா, உலகத்திலே கேள்விப்படாத ஒரு ராஜாவாக இருக்கார், இவ்வளோ நல்லா இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் முடிக்கும்போது இந்த ராஜாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, உபாதிக்கிறவர்களிடத்தில், டார்ச்சர் பண்ணுகிறவர்களிடத்தில், அப்படியே வருது இங்கிலீஷில், டார்ச்சர் பண்ணுகிறவரிடத்தில் இவனை ஒப்புவிக்கிறானா. ஏன்னா நான் உனக்கு மன்னிச்சேன், நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டியதானே, பண்ணாமல் விட்டியா, அதனால் உன்னை விடுறதில்லை, நான் கொடுத்து தீர்க்கும் அளவுக்கும் நீயும் காவலரு, உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அவனை உபாதிக்கிறவர்களிடத்துல, டார்ச்சர் பண்ணுகிறவரிடத்துல ஒப்புவிடுகிறான். என்ன சொல்ல வர்றார், கதையினுடைய மாரல் என்ன, இது ஒரு கதை, ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்காக கதை சொல்கிறாரு. இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன சொல்ல வர்றாரு, இந்த கசப்பின் வேர் அதை உள்ள அனுமதித்து அது வேர் படர்ந்து அது வெளியே அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அது சரியான விதத்தில் டீல் பண்ணலன்னா என்ன நடக்கணும், கடைசியில் நீ வாழ்நாள் முழுக்க நீ உபாதிக்கப்படுவாய், நீ டார்ச்சர் பண்ணப்படுவாய். எங்கே போய் ஜெயிலில் இருக்கிறது இல்லை, இதுவும் டார்ச்சர் பண்ணப்படுவேன்னா நீ நிம்மதியாக வாழவே மாட்ட. நீ ஒரு சிறை கைதி மாதிரி, கட்டுண்டவனை போல, ஒரு அடிமையை போல, ஒரு விடுதலை இல்லாதவனாக வாழ்நாள் முழுக்க ஒரு கட்டுக்குள்ளாக இருந்து நீ வேதனையிலே வாழ்வாய் அப்படின்றதான் சொல்கிறாருங்க. வேதனையிலே நீ வாழப்போகிற அப்படிங்கிறத தான் அங்கே சொல்கிறாரு. சரி, அப்போ இந்த பொறுமைனா என்ன, பொறுமை அதனால தான் அவசியம் பாருங்கள் இது. ஏன்னா இது தெரியலன்னா வாழ்நாள் முழுக்க வேதனையில் வாழணும். எத்தனை பேர் வாழ்நாள் முழுக்க வேதனையில் வாழ்கிறதுக்கு பிரியப்படுறோம், நம்ம கசப்பில், வெறுப்பில், பகையில் பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படி வாழ முடியுமா? அதுலேருந்து விடுதலை ஆகணும். அதனால தான் இந்த நீடிய சாந்தம் அவசியம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை மாற்றணும், தேவனுடைய கிருபை நம்ம மாற்றணும். அப்போ அது சந்தோஷத்தை சுரக்கக்கூடிய ஒரு இருதயமாக மாறுகிறது, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இருதயமாக மாறுது.